ஹாய், என் பேர் யாமினி. இது எல்லாரும் நீயா நானா எபிசோட்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ரீல்ஸ் ஃபுல்லா நான் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லா நான் யாருனே தெரியாது. என்னன்னா பயங்கரமா திட்டிருப்பீங்கன்னு மட்டும் தெரியும். நிறைய பேர் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் ரிலேட் ஆச்சுக்கா, நான் இப்பெல்லாம் கோ த்ரூ பண்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஹோப் எல்லாருக்குமே வந்து அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா மாறும். நான் அந்த ஷோ போனது நானா தான் போனேன். லவ் பிரேக்கப்போட மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்கலான்னு போனேன். அது அவங்களாம் எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க அந்த ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் போயிருந்தேன். நான் இந்த ஃபேம்காகலாம் நான் போகல. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலங்க. இதில் வந்து ஏன் வந்து நிறைய பேர் அதை சர்க்குலேட் பண்ணான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்த ரிலேட் பண்ணிக்கிறன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்ஸிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் அந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பிளாட்ஃபார்ம்ல. நான் வந்து எதனால அதை சொன்னேன்னா, நான் பிரேக்கப்க்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் வந்து டாக்ஸிசிட்டின்னு மென்ட் பண்ணியிருப்பேன். நான் டாக்ஸிக்கா இருந்ததால தான் அந்த பையன் ஓடிட்டான் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது பார்க்க இன்னும் ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் தாண்டி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இது லவ்வே இல்லை, இது வந்து ட்ராமா பாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது எனக்கும் ஹர்ட் ஆகும், அவங்களுக்கும் ஆப்வியஸாக ஹர்ட் ஆகும் தான். பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வச்சுட்டு போக போக அது இன்னும் ஹேட்ரட் தான் அதிகமாக டெவலப் ஆகுது. நிறைய பேர் வியூஸ்க்காக, நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ்க்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் போதும். நானே சொல்லுவேன் ஹேஷ்டேக் ஸ்டாப் யாமினி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ப்ளீஸ் எந்த வீடியோவும் போடாதீங்க. லைக் தப்பாக எதுவும் போடாதீங்க. நான் லவ் தாங்க பண்ணேன் அட் த எண்டில், அதையே ஏதோ தப்புன்ற மாதிரி பேசாதீங்க. Thank you so much. Take care. சமீபத்தில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் காதல் தோல்வியும் குடும்பத்தினரின் ஆதரவும் குறித்த விவாதம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக யாமினி என்ற இளம்பெண் இன்றைய இளைஞர்களிடையே நிலவும் தீவிரமான எமோஷனல் சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. காதல் பிரிவுக்கு பிறகு கடந்த 8 மாதங்களாக தனது காதலனை மீண்டும் அடைய யாமினி எடுத்த முயற்சிகள் அவரை ஒருவித மன அழுத்தத்திற்கு தள்ளியுள்ளது. நான் அவரிடம் பேச துடிப்பது அவருக்கே ஒரு டார்ச்சராக மாறிவிட்டது. நானே ஒரு டாக்ஸிக் நபராக மாறிவிட்டேனா என்று பயமாக இருக்கிறது என அவர் உருக்கமாக கூறியபோது நீயா நானா அரங்கமே அமைதியானது. தன் நிலை மறந்து ஒருவருக்காக கெஞ்சுவதும் நண்பர்கள் மூலமாக தூது விடுவதும் காதலின் வெளிப்பாடாக தெரிந்தாலும் அது ஒரு கட்டத்தில் சுயமரியாதையை இழக்கச் செய்யும் செயலாக மாறிவிடுவதை யாமினியின் கதை உணர்த்தியது. இவ்வாறு அவர் பேசிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ தொடங்கிய நிலையில் ஒரு பிரிவினர் யாமினிக்கு ஆதரவாகவும் மறுபிரிவினர் யாமினி மீதுதான் தவறு உள்ளது என்றும் மாறி மாறி வீடியோக்களை வெளியிட்டு தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் இது குறித்து யாமினி வெளியிட்ட வீடியோவானது சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. அவர் வெளியிட்ட வீடியோவில் நிறைய நபர்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எனக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னீர்கள். கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று நம்புங்கள். அந்த நிகழ்ச்சியில் நான் டாக்ஸிசிட்டி என்று சொன்னதற்கு காரணம் எனது காதல் தோல்விக்கு பிறகு நான் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்ததை மட்டும்தான் டாக்ஸிசிட்டி என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய நபர்கள் நான் டாக்ஸிக்காக இருந்ததால் தான் அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். அது எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரியேட்டர்கள் இது லவ் இல்லை என்றும் இது ஒரு டிராமா என்றும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வியூஸ்க்காக ஃபாலோவர்ஸ்க்காக என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அதை எல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். நான் அவரை காதலித்தது உண்மை என்று கூறி அவர் வெளியிட்ட வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.